டுடே டிஎன்பிஎஸ்சி பேக்ஸில் டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து ஒரு சம் கண்டிப்பாக கேட்பாங்க. அதில் ஒரு மாடல் நம்ம பார்ப்போம். 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாட்கள் தேவைப்படுகிறது. 42 வேலையாட்கள் அதை வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? அந்த சம்மில் ஃபஸ்ட்டு என்ன வந்திருக்குன்னா வேலையாட்களும் நாட்களும் வந்திருக்கு. அதை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கிடுவோம். வேலையாட்கள் எண்ணிக்கை, நாட்களின் எண்ணிக்கை எழுதிக்கிடுவோம். 60 வேலையாட்கள் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க எத்தனை நாட்கள் தேவைப்படுது? 7 நாட்கள். 42 வேலையாட்கள். நெக்ஸ்ட்டு 42 வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 42 வேலையாட்கள் வேலை செய்யும் போது நாட்களின் எண்ணிக்கை தெரியாத எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன பார்க்கலாம்? வேலையாட்களின் எண்ணிக்கை பாருங்கள். ஃபஸ்ட்டு 60 இருக்குது, செகண்ட் 42 ஆயிருக்கு. ஸோ என்ன ஆயிருக்கு? டிக்ரீஸ் ஆயிருக்கு. இங்கே நாட்களின் எண்ணிக்கை பாருங்கள். 60 வேலையாட்கள் எண்ணிக்கைங்கும் போது நாட்களின் எண்ணிக்கை 7 இருந்திருக்கு. இப்போ 42 போது என்ன ஆகும்? நாட்களின் எண்ணிக்கை இன்க்ரீஸ் தானே ஆகும். ஸோ இது என்ன விகிதம்? எதிர் விகிதம். இங்கே டிக்ரீஸ் ஆயிருக்கு, இங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதான் எதிர் விகிதம். எதிர் விகிதங்கும் போது இந்த சம்மை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நமக்கு தேவையானது என்னது? எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 60 டிவைட் 42 இன்ட்டு 7. இது எதிர் விகிதமாக இருக்கிறதுனால இப்படி எடுத்திருக்கோம். நேர் விகிதமாக இருந்துச்சுன்னா இந்த 60/42 தலைகீழாக போட்டுருங்க. இப்போ 7 டேபிளில் கேன்சல் பண்ணால் 177, 6 7s are 42, 166, 10 6. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 10. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன? 42 வேலையாட்கள் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? எக்ஸ் ஈக்குவல் டு 10 days. Thank you.